உறவுகளே வெல்கம் டு டே 2/50. காலையில் எழுந்து சில்லுன்னு ஒரு குளியில் போட்டாச்சு. அப்படியே கண்ணாடியில் முகரையை பார்த்துட்டு வெளியே போனால் சூரியன் சூப்பராக உதிச்சிருந்துச்சு. அப்படியே அதில் தலையை காய வச்சேன். அப்புறமா காஸ்டியூம் செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரியாணிங்கிற பழைய சோறும் கூடவே எக்கும் இருந்துச்சு, கூடவே கொஞ்சம் ஊறுகாவும் இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. வெயிலுக்கு அதுக்கும் குழு குழுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு சைடில் இருக்க மரம் செடி கொடியெல்லாம் ரசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். காருக்காரன் பார்த்தீங்களா, ஸ்பீடு பிரேக்கர்லேயே எப்படி சைடு போட்டு வரான்னு. அதுவும் பக்கத்தில் ஸ்கூல்லாம் இருக்குது. என்னன்னு சொல்கிறது. நண்பர்களே, அப்புறம் ஸ்கூலுக்கு வெளியே இங்கே இருக்கிற இடம் கொஞ்சம் ஆபத்தானது, பார்த்து வாங்க, வாகனம் ஓட்டிக்கலாம். அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பிளாக் காஃபியை போட்டேன். குடித்ததும் லைட்டாக கசந்துச்சு, பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சம் டேட்ஸ் இருந்துச்சு, அதையும் தூக்கி சாப்பிட்டுட்டு சாதனங்களை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என்ன கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தேன், லாரி ஹெட்லைட் மாதிரி பளிச்சுன்னு இருக்கு நிலா. ஒரு வழியாக அதையும் தாண்டி கடைசியில் நம்ம எவரெஸ்ட் ஜிம்முக்கு வந்து சேர்ந்துட்டேன். வந்ததும் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயமான வார்மப்புகளை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முடித்தேன். முடித்த கையோட 5 reps into 2 setsன்னு டிப்ஸ் அடித்து முடிச்சுட்டு அப்படியே நேராக பெஞ்சுக்கு ஓடி போய் லோ வெயிட்டை மாட்டி விட்டு அதில் ஒரு 5 reps அடித்தேன். அப்புறமா லெஃப்ட்டும் ரைட்டும் வெயிட்டை மாட்டி ஒரு வழியாக 80 kgக்கு லோட் பண்ணி 3 reps into 2 setsன்னு பண்ணி முடிச்சாச்சு. என்னன்னு தெரில மக்களே, ஷோல்டர் கொஞ்சம் எச்சாக வலிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லாம் ரொம்பவே வாங்குது. என்னன்னு தெரில, கூடிய சீக்கிரம் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே லேட்ரல் ரைஸ்க்கு ஜம்ப் ஆகிட்டேன். 5 kgயில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் செட்டும் போட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் ஃபைனல் செட்டில் பார்த்தீங்கன்னா 15 kg போட்டேன். ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கஷ்டமாக இருந்தாலும் கவுண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரைசெப் கிக் பேக் ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லோ டு ஹை கேபிள் ஃப்ளை 5 kg ஈச் சைடுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 kg ஈச் சைடு போட்டேன். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒர்க் அவுட்டோட நேம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்புறம் இன்னொன்று, உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சால் தண்ணி குடிங்கிற மாதிரி என்ன பண்ணாலும் தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. அப்புறமா இல்லாத மசிலை வச்சு ஒரு ஃப்ளெக்ஸிங்கை போட்டுட்டு அப்புறமா இந்த ஸ்லீவை கழட்டி தூரம் போட்டுட்டு மறுபடியும் சின்னதாக ஒரு ஃப்ளெக்ஸிங்கை போட்டுட்டு வெயிட்டை எல்லாம் கழட்டி அந்தந்த இடத்துல கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிம்மில் இருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்குள்ளே போனதுமே நம்ம அண்ணன் சீன் டபாக்கு டம் டம் அப்படின்னு மந்திரம் போட்டுட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு சப்பாத்தியையும் முட்டையையும் சன்னமாக உள்ள தள்ளிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டே ஃப்ளாட் ஆகி தூங்கலான்னு படுத்திருந்தேன். கொய்யால மறுபடியும் பசிக்குது. அப்போ தான் ப்ரெட் ஐடியா வந்துச்சு. நேராக ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளே இருக்கிற ப்ரெட்டையும் பீனட் பட்டரையும் தூக்கிட்டு வந்து பீனட் பட்டரை ஓப்பன் பண்ணி ப்ரெட்டு மேலே வச்சு 4 ப்ரெட்டாக இருந்தது 2 ப்ரெட் ஆக்கிட்டு அதை அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே